அமைச்சர் அவர்களே, கடந்த அரசாங்கத்தில் உங்களுக்கு தெரியும் மலையகத்தில் பல்கலைக்கழகம் ஒன்றை அமைக்கப் போகின்றோம் என்ற கருத்து நிலவியது. பல பிரச்சாரங்களும் முன்னெடுத்து செல்லப்பட்டது. பல மேடைகளிலும் பல அரசியல்வாதிகள் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என்ற கருத்துக்களை முன்வைத்தார்கள். ஆனால் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்ததிலிருந்து இதுவரை காலமும் இந்த பல்கலைக்கழகங்கள் பற்றிய மலையகத்தில் அமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு பற்றி எதுவுமே கருத்துகள் தெரிவிக்கப்படவில்லை. இதை பற்றி உங்களுடைய கருத்து? நீங்க தோட்ட உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் என்ற ரீதியில் உங்களிடம் நாங்கள் இதை கேட்பது சரி என்று நினைக்கின்றோம். இல்ல, உங்களுக்கு தெரியும் மலையகத்துக்கு தனி பல்கலைக்கழகம் என்பது ஒரு தேர்தல் பிரச்சாரமாகவும் தேர்தலுக்கு மக்களை ஏமாற்றுவதற்காக சொல்லப்பட்ட ஒரு விடயம். எனவே நாங்கள் இவ்வாறு தனி பல்கலைக்கழகத்தை மலையகத்துக்கு அமைத்தார்கள் என்று மக்களை ஏமாற்ற விரும்பவில்லை. ஆனால் மலையக சமூக தேவை. எனவே இந்த தேவை நாங்கள் கலந்து ஆலோசித்து சரியான ஒரு தீர்மானத்தை நாங்கள் எடுத்து எதிர்காலத்திலே மலையகத்துக்கான பல்கலைக்கழகத்தை எவ்வாறு கொண்டு வரலாம், இது தேவை என்பதை தொடர்பாக நாங்கள் ஆராய்ந்து நாங்கள் கூறுவோம். அரசியலுக்காக ஊடகங்களுக்கு முன்பதற்காக மலையகத்துக்கு தனி பல்கலைக்கழகம் அமைத்து தருகிறோம் என்று பழைய அரசியலை நாங்கள் பேச விரும்பவில்லை. ஃபோக்கஸ் குரல் மேட்ச் ட்ரெண்ட் நியூஸ். இது மலையக மக்களின் குரல்.